அடுத்து 5வதா என்ன டிப்ஸ் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். வீட்ல குழந்தைங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அவங்க கையிலயுமே ஒரு உண்டியல் வாங்கி குடுத்து, பணத்த சேமிக்கிற பழக்கத்த கத்துக் குடுக்கணும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நாம பணம் குடுப்போம். இல்ல வீட்டுக்கு யாராவது ரிலேஷன் வந்தாங்க அப்படின்னா, அவங்களுமே பணம் குடுப்பாங்க. ஸோ அந்த பணத்த அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் குடுக்கறதுக்கு தான் இந்த உண்டியல் சேமிப்பு முறை. பணத்த அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது, சேமிக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்காக, அவங்க கையில ஒரு உண்டியல் கொடுத்து, அந்த பணத்த உண்டியல்ல போடுறதுக்கு நாம கத்துக் குடுக்கணும். அவங்க சேமிச்ச அந்த பணத்துல இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கி குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு நாம அந்த பணத்த யூஸ் பண்ணிக்கலாம். 6வதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த காலத்துல நெறைய மக்கள் மாச சம்பளம் வாங்குறவங்களா தான் இருக்காங்க. மாச சம்பளம் கையில வாங்குனதுமே, கண்டிப்பா ஒரு தொகைய சேமிப்புக்கு அப்படின்னு எடுத்து வச்சிரணும். ஒவ்வொரு மாசமும் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் நான் வந்து 500 போடுவேன். அதுவுமே ஒரு பெரிய தொகையா நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு, மெடிக்கல் செலவுக்கு கண்டிப்பா அந்த பணம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அந்த தொகையை எடுக்கவே கூடாது. எமர்ஜென்சிக்கு மட்டும் அப்படின்றதுக்காக அந்த பணத்த வச்சிரணும். மத்த பணத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கலாமே தவிர, இந்த பணத்த நீங்க எப்பவுமே எமர்ஜென்சிக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி வரக்கூடாது. இன்கேஸ் வந்துச்சுன்னா யூஸ் ஆகும். வரல அப்படின்னா அது அது பாட்டுக்கு இருக்கட்டும். நீங்க எதுவுமே செய்யாதீங்க. பெரிய தொகையா மாறும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.